வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட போறோம். இந்த பிரெட் டோஸ்ட் வந்து நாங்க வந்து எங்க ஸ்டைல்ல பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி வாங்க போகலாம். இது கோழி மாதிரி அப்படியே தடவி கொடுத்து அதோட கதையை முடிக்க போறேங்க. அவ்வளோதான். இந்த இடம் ஃபுல்லாக ஒரே பச்சை பசேல் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிருக்காங்க. அதனால இங்கே ஒரு நாள் சின்ன காத்தடிக்குது. ஆனால் தண்ணி பாய்ச்சிருக்கிறது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஜோக் தோணுது. பஞ்சு. வெல்கம் டு சொடக்கு சமையல். கீழே விழுந்தா போடு ஒரு குளியல். முதல்ல ஒழுங்கா கட் பண்றா. இப்படிதான் கட் பண்ணலாம். ஆமா. ஆஹா சூப்பராக வருதுப்பா. எண்ணெய் போட்ட பிறகு இலையா இருந்துருப்பா. ஆமாடி, ஆனால் இலை தட்டி. ஆஹா, இலையை ஒன்றும் அறுக்கவில்லை. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இந்த சைடு பொறுமையாக போடு. பிரெட் டோஸ்ட் இஸ் வெரி வெரி டேஸ்ட். அவ்வளோதான். இப்போ இந்த பிரெட் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இங்கே பாருங்க. அப்புறம் எடுத்து வாயில் போட்டுக்கணும். ஏய் அந்த வயிறு அடி. என்னோட சின்ன பையன் நான், பாவண்டா. அதான் நிறைய பெண்ணு இருக்குதுல்ல. நான் சாப்பிட்றது உனக்கு பிடிக்கும்னா நீ எடுத்து சாப்பிட்றோம். அவ்வளோதான். இப்போ நாங்கள் அடுப்பு ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இந்த செங்கலெல்லாம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு கட்டைப்பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த கட்டைப்பை எடுத்துன்னு வரும்போது கட்டைப்பை பிச்சுக்கின்னு கேமராமேன் தான் இப்படின்னு எடுத்துன்னு வந்தார். தூக்கவே முடியல, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. எப்படியா எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அடுப்பு ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி ஆயிடுச்சு. இந்த அடுப்பு ரெடி பண்ணுறது. சாரி நெருப்பு கொளுத்திக்கலாம். அணைஞ்சு போச்சு. இந்த அடுப்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளாரையே எங்களுக்கு வந்து நிறைய நேரம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். சரி வாங்க இதை பற்ற வச்சிடலாம். பிளாஸ்டிக் பேப்பர் எதுக்கு வச்சுக்கிறேன்? சீக்கிரமாக கட்டிக்கலாம். முதல்ல அந்த பிளாஸ்டிக் பேப்பர் பற்ற வை. அப்படியே பிளாஸ்டிக் பேப்பர் எரிஞ்சு வந்து வானிலை ஒட்டிக்கிச்சுன்னா எப்படி என்ன பண்ணுறது? வை, நெருப்பத்தை வைக்கணும். அப்படியே பற்ற வைடா. நான் போகிறேன். முதல்ல பிளாஸ்டிக் பேப்பர் பற்ற வை. அடி அவ்வளோதான், நெருப்பு பற்ற வச்சாச்சு. இதில் வானொலியை வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து எண்ணெயை ஊற்றி ப்ரெட்டை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கட் பண்ணி வச்ச ப்ரெட்டெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த பிரெட் ரோஸ்ட் செய்கிறதால இது அடுப்பில் வேறு நிறைய தீ போட்டாச்சு. அதனால் அப்படியே பாருங்கள் கறிக்கு போயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் நாங்களும் கேமராமேனும் சாப்பிட்டா இருக்கிறோங்க. திரும்பி ரீடேக் தான் எடுத்தாகணும். செம்ம தீஞ்சப்பா. நல்லாவே தீஞ்சிச்சு. எல்லாம் இவனால தான். கேமராமேன் நீயே சாப்பிட்டு எழுத்துன அந்த பாவத்துக்கு நீ தான் சாப்பிட்டாகணும். மறுபடியும் நாங்கள் இதை ரீடேக் தான் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லைப்பா. வேறு வழி இல்லை. திரும்பவும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. இப்போ நாங்கள் வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். லைட்டாக ஆயில் போட்டு இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வானிலை வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஆனால் வைடா கேமராமேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கோ காலையில் மாதிரி தீஞ்சிடக்கூடாதுன்னு.
நெருப்பு காலையில் நிறைய தான் ஏறிட்டு வா சரியா தான் வச்சுன்னு இருக்குது. கடுகு லைட்டாக ஆட் பண்ணிடலாம். போதும். அவ்வளோதான், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து 3 காஞ்ச மிளகாய் இது நம்ம சின்ன சின்னதாக பிரித்து போட்டுக்கலாம். அதாவது கொஞ்சம் பாதியாக இருக்கிற மாதிரி போடு. அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் வெங்காயம் பொரியல் மாதிரி பண்ணிட்டியாடா. எனக்கு தெரியாது, வந்து கிளறி விடு. வா சீக்கிரம் விடு. ஏப்பா கேமராமேன், அங்கேப்பா நெருப்பு இங்கே எங்கப்பா போட்டுக்கிற நீங்க அப்படியே பரவிடும். அது எரியுது. சுக்லுக்கு நான் எங்கேயே போவேன். அவ்வளோதான். இப்போ வந்து வெங்காயம் பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். பொறுமையாவதுக்கு இதில் கொஞ்சம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கி விட. நாங்கள் அவசரத்தில் கைப்பிடிக்கிற துணி எடுத்துன்னு வரல, அதனால் இந்த வாழையில தான் எங்களோட கைப்பிடிக்கிற துணி. ஆனால் சீக்கிரம் மிளகாத்தூள் போடு. மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். போதும். நிறைய ஆட் பண்ணாதீங்க, இல்லை நிறைய காரம் எடுத்துக்கும். ருது இஞ்சி பூண்டு பேசிட்டாங்களா? இதோ உள்ளது. ஃபர்ஸ்ட் போகிறதுக்கு பதிலாக இப்போ லாஸ்ட்டாக போகிறேங்க. நீங்களும் அந்த சப்பு செஞ்சிடாதீங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போடும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து மறந்துட்டோங்க, அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறோங்க. போடு சீக்கிரம் போடுறா. ஆனால் இது நான் பிரிக்கும் போது ஊருக்கா டேஸ்ட் வந்துச்சுடா. வரமாட்டு இஞ்சிகள் அடைத்து கொண்டு இருக்கின்றது. ஐயோ பெருசா கிழிச்சிட்டா. சீக்கிரம் எடுத்து போடுறா. சீக்கிரம் போடு. இன்னும் போடு. போதும். ஆல்ரெடி மிளகாத்தூளும் போட்டுருக்குது. அப்போ இது போட்டாலும் அப்புறம் நிறைய காரம் வேஸ்ட்னாலும் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா சாப்பிட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. அவ்வளோதான். இப்போ இது நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கொத்தமல்லி தழை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் கிள்ளி கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கு. அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணி இருக்கிற ப்ரெட்டு எண்ணெய் விட்டுருக்கா? போடு பொறுமையாக. எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கு. காலையில் பண்ண மாதிரி டீச்சராக இது டீயாது. நிறைய நேரம் வதக்கணும். இந்த பிரெட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்குது பிரெட்டு க்ரம்ஸ் மாதிரி மாறிடும். சும்மா லைட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மட்டும் லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ இந்த ப்ரெட் டோஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. வாங்க சார் நம்ம இது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரெடி. கொஞ்சம் பிடி, ஒன் சைடு பிடி. கரெக்டாக அதுக்கு மேலே அது வராது. விட்டுரு அவ்வளோதான். பொறுமையாக போட, ஒரே இடத்துல போடு, எல்லா இடத்துலையும் பரவாயில்ல. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ப்ரெட் டோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் வந்து எடுத்து இதை வந்து இலையில போட்ட பின்னாடி எங்களுக்கே தெரியுது இதில் நாங்கள் வந்து உப்பே முதல்ல ஆடே பண்ணலை. நாங்கள் அப்பயே இவங்ககிட்ட கேட்டுருந்தா என்னடா இதில் போடலை, நம்ம எட்டுன்னு வந்து பொருள் எல்லாத்தையும் போட்டுருச்சான்னு கேட்டுருந்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடலன்னா. ஆனால் மெயின் திங் நாங்கள் உப்பே இதில் முதல்ல போடவே இல்லை. அதனால் நாங்கள் வந்து இதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலான்னு இருக்கோம். இவ்வளோ உப்பு போதும். பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். உண்மையிலேயே சூப்பராக இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. அதான் ஆட் பண்ணேன்னு சொல்லிட்டு உப்பே ஆட் பண்ணா போயிட்டு அழுந்தாலும் எனக்கு சந்தோஷம். ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் எங்களை மேலே லாஸ்ட்டாக உப்பு போட்டுறாதீங்க, முன்னாடி உப்பு போட்டு செஞ்சுருங்க. நாங்கள் போட்டது கொத்தமல்லி தலை தான். ஆனால் இதில் சம்மந்தமே இல்லாமல் இதில் ஒரு புல் வந்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரே நீ நினைக்கிறேன் கேமராமேன் நீ தானே நினைக்கிறேன் எனக்கு கொடுக்காம சாப்பிட்றே அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.